மனுஷங்களில் சில பேர் தன்னுடைய சுயலாபத்துக்காக காசுக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு மோசமாக இறங்கி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸில் வந்துட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. பக்காவாக பிளான் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த கொலைகளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ் வந்துட்டு பல டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் பண்ண ஒரு கேஸ். இவங்க யார், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறப்ப இதுக்கு பின்னாடி ரொம்பவும் கேவலமான சில காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் சாண்டா க்ரூஸில். இங்கே கணேஷா குரூப்பா அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டியில் இருக்குது. இந்த பில்டிங்கில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, கமல், இவங்களோட ஒய்ஃபான காஜல். இதில் கமல்காந்த் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாகவே க்ளோத்திங் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். சின்ன வயசுலேருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. 2002 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமல்காந்துக்கு காஜல் அப்படின்ற ஒருத்தவங்களோட மேரேஜ் ஆகுது. இந்த காஜலோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர். இவங்க சூரத்துல இருக்காங்க. இப்ப கமல்காந்த் அப்புறம் காஜல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே 2 குழந்தைங்க இருக்காங்க. 20 வயசுல முதல் பொண்ணு, அப்புறம் 17 வயசுல ரெண்டாவது ஒரு பையன். இவங்க கூட கமலோடைய அம்மாவான சரளா தேவியும் இருக்காங்க. கமலோடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சதோட ரொம்பவே சூப்பரா போனதுனால அவங்களுக்கு காசுக்கு வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இல்லை. இதுல சரளா தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பையன் மட்டும் கிடையாது, இது இல்லாம 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதாவது கமலுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. வீட்டில் எதுனாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, இல்லை எதுனாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். கமல் எப்படி தன்னோட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தராரோ அதே மாதிரி தான் அவங்க சிஸ்டர்ஸோட பிள்ளைங்களுக்குமே ட்ரெஸ் வாங்கி தருவாராம். சொல்லப்போனா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிசினஸ்ல பெரிய அளவில் வளர்ந்து அவங்க மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு இவர் பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப தான் ஆகஸ்ட் 24, 2022 அன்னைக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்திருக்காங்க. இப்ப திடீர்னு கமலுக்கு வந்துட்டு வயிற்று வலி வருது. இவர்னால இந்த வலியை தாங்கிக்கவே முடியல. இதனால இவர் பயங்கரமா வாமிட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்து அந்த வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேருமே பதறி இருக்காங்க. வா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கமல் வந்துட்டு இது ஏதோ வயிறு தான் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன், இதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எதனாச்சும் ஹோம் ரெமெடி இருந்தா பண்ணித்தாங்க, கசாயம் மாதிரி எதனாச்சும் இருந்தா கலந்து தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட கமலோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கசாயம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தராங்க. கமல் அந்த கசாயத்தை வாங்கி குடிக்கிறாரு. கண்டினியூஸா ஹாட் வாட்டர் குடிக்கிறாரு. ஆனா அதுவுமே சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அவருக்கு கண்டினியூஸா வாந்தி வந்துட்டே இருந்திருக்கு. வயிறு வந்துட்டு சரியாகவே இல்லை. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உடனடியாக கமலை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சேர்க்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கமலுக்கு வந்து பேசிக்கான செக்அப்லாம் பண்ணியிருக்காங்க. வயிறு வலிக்குதா, சரி இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் எழுதி தந்திருக்காங்க. இந்த மெடிசனை வாங்கிக்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு கமல் வந்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையை போடுறாரு. ஆனா பெருசா சரியான மாதிரி இல்லை. இப்ப கமல் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திரை போட்ட உடனே எதுவுமே சரியா போயிடாது, ஒரு 2-3 நாளாச்சும் ஆகும் இது சரியாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த டேப்லெட்ஸ் இவர் கண்டினியூவா 2 நாளைக்கு போட்டுட்டு இருக்காரு. ஆனா 3 நாள் ஆகியுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இவரோட வயிறு வலி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே மோசமா தான் போயிருக்கு. அவர் கண்டினியூஸா வாமிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பத்தாததுக்கு அந்த 3 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா வீட்டுல இருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயமா இருக்கு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமலை அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆகஸ்ட் 24 வந்தீங்க, இப்போ ஆகஸ்ட் 27 நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கீங்க, டேப்லெட் சாப்பிட்டுருக்கீங்க, ஆனா உங்களுடைய உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. இதை நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்க சேருங்க, ஃபர்ஸ்ட் செக்அப் எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரிட்டி கேர் அப்படின்ற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்க சேர்றாங்க. அங்க கமலுக்கு என்னென்ன நடந்துச்சு, முன்னாடி இருந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லி இங்க ஹோல் பாடி செக்அப் ஒன்று எடுக்கிறாங்க. இப்படி ஃபுல் பாடி செக்அப் பண்ணதுக்கு அப்புறமா ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய ரிப்போர்ட் தான் சொல்லுதே தவிர அவருடைய உடம்பு வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. அவரோட உடம்பு ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு. அதை பார்க்குறப்பே வந்துட்டு கண் கூட
போல தெரியுது. ஆனா டாக்டர்ஸ் எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் போக போக கமல் வந்துட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா டாக்டர்ஸ்க்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க. ஆனா கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் கூட தேரவே இல்லை. இதனால இந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பையிலேயே இருக்கக்கூடிய டாப் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்றாங்க. இதனால உடனடியாக இவரை பாம்பே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மும்பையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பாம்பே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு கமலோட இந்த நிலைமையை பாக்குறாங்க. கமலை வந்துட்டு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. இவங்களோட பிளட் டெஸ்ட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த சமயம் பாம்பே ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த டாக்டர்ஸ்க்கே ஒண்ணுமே புரியல, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஆனா இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் விடலாம். இவருக்கு இப்போ வயிறு வலி இருக்குங்கிறாரு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குதுங்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. இப்படி கண்டினியூஸா இவங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல கமல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் இவர் மேக்சிமம் குணமாயிட்டாரு. நாங்க சொல்ற மெடிசனை மட்டும் நீங்க எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப கமல் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன 2 நாள்ல கமலுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி முன்னாடி இருந்ததோட ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இவர்னால கொஞ்சம் கூட அந்த வலியை தாங்கிக்க முடியல, அந்த லெவலுக்கு வலிச்சிருக்கு. இதை பார்த்த வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே கமலை மறுபடியும் கூட்டிக்கிட்டு அந்த பாம்பே ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க. அங்க வச்சு அவருக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட இவர் மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா தானே சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆமா டாக்டர், நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் அந்த மெடிசன் எல்லாம் தந்துட்டு இருக்கோம், எதையுமே மிஸ் பண்ணல, எல்லாமே ப்ராப்பரா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருந்தாரு, இவர் குணமானாரு, அதனாலதான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப இப்படி இவருடைய நிலைமை வந்துட்டு திரும்ப மோசமாச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் யோசிச்சாங்க. இப்பதான் டாக்டர்ஸ் வந்து கமல் கிட்ட ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்னன்னா, இவரு ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த சமயம்லாம் இவருக்கு தாடியே வந்துட்டு வளரல. பொதுவா ஒரு வாரம் 2 வாரம் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு பியர்ட்லாம் வந்துட்டு growth ஆகும். ஆனா ஏன் இவருக்கு தாடி வளரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி இதுக்கு முன்னாடி கமல் வந்துட்டு தாடி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், கமலுக்கு நல்லாவே தாடி வளரும் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க. டாக்டர்ஸ்க்கு இந்த விஷயம் சந்தேகமா இருந்திருக்கு. நம்ம இவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுத்ததுனால எது முடி வளரலையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா டாக்டர்ஸ் இப்ப கொடுத்திருக்க இந்த டேப்லெட்ஸுக்கும் முடி வளர்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. இந்த விஷயம் டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய சந்தேகத்தை கொண்டு வர கமலுக்கு வந்துட்டு ஹெவி மெட்டல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. கமலை கூட்டிட்டு போயிட்டு இந்த டெஸ்ட்டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்தாங்க. கமல்காந்துக்கு இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த ஹெவி மெட்டல் டெஸ்ட்ல என்ன கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். செப்டம்பர் 13 வந்து டாக்டரும் இந்த ஃபேமிலியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர்ஸ்க்கு இது பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்தது. ஏன்னா இந்த ரிப்போர்ட் படி கமலுடைய உடம்புல மொத்தம் 2 மோசமான கெமிக்கல் எலமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த 2 கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற அதோடைய நேம் வந்துட்டு இங்க நான் சொல்லலை. அதுக்கு பதிலாக நம்ம இந்த கேஸில் கெமிக்கல் 1 கெமிக்கல் 2 அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 கெமிக்கலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமான கெமிக்கல். இது ரெண்டுமே ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இவரோட உடம்புக்குள்ளே இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், அப்புறம் டேஸ்ட்லெஸ். அதாவது இந்த கெமிக்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் கிடையாது, குறிப்பிட்ட டேஸ்ட் கிடையாது. இந்த கெமிக்கல்ல இருந்து எந்த விதமான ஸ்மெல்லுமே வராது. அதனால இந்த கெமிக்கலை எதுல கலந்தாலும் சரி பெருசா வந்துட்டு டிஃபரன்ஸ் தெரியாது. இதை வந்துட்டு சாப்பிட்ற சாப்பாட்லயோ குடிக்கிற தண்ணியிலயோ கலந்து தந்தாங்க அப்படின்னு சொன்னா பெருசா எந்த விதமான ஸ்மெல்லுமே வராது. கலர்லயுமே சேஞ்சஸ் இருக்காது, டேஸ்ட்லயுமே நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டோடைய டேஸ்ட் மட்டும்தான் தெரியும். இதை தவிர்த்து இந்த கெமிக்கல் வந்துட்டு உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையுமே வந்துட்டு ஒன்னா செயலிழக்க வைக்கும். எடுத்த உடனே இது வந்துட்டு நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்கும். ஹேர் growth ஆகிறதுக்கான எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துட்டு இது ஸ்டாப் பண்ணும். கிட்னி அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஹார்ட் எஃபெக்ட் ஆகும். இதோடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியா வந்துட்டு வாமிட்டிங் வரும், வயிறு வந்துட்டு பயங்கரமா வலிக்கும், கூடவே டயரியாவும் இருக்கும். இந்த விதமான கெமிக்கல் காம்பவுண்ட் வந்துட்டு அதிகமா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய எலி மருந்துல இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ்ல கொஞ்சம் அளவு எடுத்தா கூட இது எல்லா சிம்டம்ஸும் வரும். ஹெவியான டோஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவங்க இறந்துருவாங்க. இப்போ வரக்கூடிய எலி மருந்துல இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. சொல்ல போனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த 2 கெமிக்கலுமே இந்தியாவில் வந்துட்டு தடை செய்யப்பட்ட கெமிக்கல்ஸ். ஒருவேளை இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த
இந்த கெமிக்கல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்கச்சக்கமான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்ப கமலோட ரிப்போர்ட் படி இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு அவரோட உடம்புல எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் 1ல நார்மலா ஒருத்தவங்களுடைய உடம்புல வந்துட்டு 0.4ல இருந்து 1.19 யூனிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும். ஆனா இவருடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 425.75 யூனிட்ஸ் இருந்திருக்கு. இந்த ரெண்டாவது கெமிக்கல் நார்மலா ஒருத்தவங்களுடைய உடம்புல 0.15ல இருந்து 0.63 யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஆனா கமலோட உடம்புல 362.34 யூனிட்ஸ் இருந்திருக்கு. இது ரொம்ப 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 அதிகம். இது தற்செயலா அவரோட உடம்புக்குள்ள வந்திருக்காது. இது தற்செயலா இவரோட உடம்புல வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒருத்தங்க வேணும்னே இவரு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இந்த கெமிக்கல்ஸை கலந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்க்கு தெரியுது. டாக்டர்ஸ் நடத்தின இந்த டெஸ்ட்ல இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி நடந்த இந்த விஷயத்த சொல்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன நடந்துச்சு, இவரோட ஹிஸ்டரி என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 19 நைட்டு ஒரு 10:40 மணிக்கு கமல் வந்துட்டு இறந்து போறாரு. டாக்டர்ஸ் இம்மீடியட்டா இந்த விஷயத்தை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்றாங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. அவங்களோட சிஸ்டர்ஸ், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே கதறி கதறி அழுகுறாங்க. அதுலயும் இவங்களுடைய அந்த 3 சிஸ்டர்ஸ்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. காரணம் என்னன்னா, கமல்காந்த் வந்துட்டு சின்ன பையனா இருக்கிறப்ப, கமல்காந்துக்கு வெறும் 10 வயசு இருக்கிறப்ப அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இப்ப இந்த குடும்பத்தை யாரு காப்பாத்துறது அப்படின்னு வந்தப்ப 10 வயசுல இருந்தே இந்த கமல்காந்த் தான் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியை காப்பாத்திருக்காரு. சின்ன வயசுலயே கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்துட்டு முன்னேறி இருக்காரு. அவங்களோட சிஸ்டர்ஸையுமே வந்துட்டு படிக்க வச்சிருக்காரு. இவர் அவருடைய பிசினஸை வந்துட்டு சாதாரணமா டெவலப் பண்ண கிடையாது. சின்ன வயசுல இருந்த அவரோட உழைப்பை போட்டு வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்படி குடும்பத்துக்காக இத்தனை விஷயங்களை பண்ண அந்த நபர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. இதுக்கு மேல அந்த குடும்பத்தோட நிலைமை வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இது எல்லாத்தையுமே நினைச்சு எல்லாருமே அழுகுறாங்க. இந்த இழப்பு வந்துட்டு யாருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலோடைய ஒய்ஃபான காஜலுக்கு தான். அவங்க இந்த 2 பசங்களை இதுக்கு மேல நான் எப்படி வளர்த்த போறேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல பயங்கரமா அழுது இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப கமல்காந்தோட இறப்புல வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் இருந்ததுனால இதை பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு இவங்க குடும்பத்தில் இருந்த சில பேர் வந்துட்டு வேணாம் அப்படின்னு, சில பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா கமல்காந்தோடைய ஒய்ஃப் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியில இவ்வளவு மோசமா இறந்து போயிருக்காரு. அவரை நிம்மதியா அடக்கமாச்சும் பண்ண விடுங்க, அவரை கூட்டு போயிட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அழுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்களோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு இல்ல, டாக்டர்ஸ் எங்க கிட்ட ரிப்போர்ட் படி கமலோடைய உடம்புக்குள்ள ஏதோ சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருந்ததா எங்க கிட்ட சொன்னாங்க. இது தற்செயலா நடந்தது கிடையாது, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதுல ஒரு கட்டத்துல இவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே பிரேத பரிசோதனை பண்ணணும், உண்மையாலுமே கமலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால டாக்டர்ஸ் இவருடைய உடம்புக்கு வந்துட்டு பிரேத பரிசோதனை பண்றாங்க. இதுக்கப்புறம் கமலோட ரிப்போர்ட் வருது. கமலோட ரிப்போர்ட்ல இவருடைய இறப்புக்கான காரணமா மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த விஷயம் நடந்ததுக்கான காரணம் ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்ஸ்லாம் அதிகமா இருந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்ததுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு ரொம்பவே தீவிரம் காட்டுறாங்க. ஏன்னா இவருடைய உடம்புல இருந்த அந்த 2 கெமிக்கலுமே இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு மெடிக்கல் ஸ்டோர்லயும் கிடைக்காது. இது லேப்லயோ கிளினிக்லயோ எங்கேயுமே கிடைக்காது. சொல்ல போனா இந்தியாவே வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸை தடை பண்ணிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்மிஷன் இல்லாம இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்க முடியாது. ஒருவேளை இங்க தயாரிக்கக்கூடிய சில மெக்கானிக்கல் பார்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த கெமிக்கல் தேவைப்பட்டாலும் எவ்வளவு கெமிக்கல் தேவை, எப்போ தேவை, அதை நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். முறையான லைசன்ஸ் இருக்கணும், பர்மிட் இருக்கணும், இதுக்குன்னு சொல்லி லெட்டர் எழுதி வாங்கணும். இப்படி இருக்கிறப்ப இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு எப்படி இந்த கொலைகாரனுக்கு கிடைச்சது அப்படின்றது தான் தெரியல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு சந்தேகம் வருது. இந்த கெமிக்கல் வந்துட்டு கமலோட உடம்புல மட்டும்தான் இருக்கா, இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட உடம்புலயும் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எதுவும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இதனால டாக்டர்ஸ் அப்புறம் போலீஸ் ஆபீசர் கமல்காந்தோட ஃபேமிலியில் இருக்க அந்த 3 சிஸ்டர்ஸ்க்கும் டெஸ்ட் பண்றாங்க. இப்படி ஹெவி மெட்டல் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்களோட உடம்புல வந்துட்டு எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு தெரியுது. அடுத்ததா கமலோடைய ஒய்ஃபான காஜலை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காஜல் வந்துட்டு இல்ல வேணாம், அந்த டெஸ்ட்லாம் என்ன வச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் ஒரு கட்டத்துல இல்ல உங்க உடம்புல இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த ஹெவி மெட்டல் டெஸ்ட்டை வந்துட்டு எடுக்க வைக்கிறாங்க. இப்படி எடுத்தப்ப
இவங்களோட உடம்புலுமே வந்துட்டு அந்த 2 கெமிக்கலுடைய ட்ரேசஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப கம்மி அளவுல இருந்ததுனால பெருசா இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே வரல. இதனால போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஒருவேளை இவங்களுக்குமே அந்த விஷம் வைக்க ட்ரை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸை மொத்தமா திருப்பி போடுற மாதிரியான சில உண்மைகள்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்குது. கமல்காந்தோடைய 3 சிஸ்டர்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, அம்மாவுக்கு வயசு வந்துட்டு 65. அவங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 29, 2022 இப்ப கமல்காந்துக்கு வந்த மாதிரியான அதே மாதிரியான சிம்டம்ஸ் எங்க அம்மாவுக்கும் இருந்தது. பயங்கரமா வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க, வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. நாங்க அவங்கள இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணோம். ஆனா எங்களால அவங்கள காப்பாற்ற முடியல. இப்ப கமல்காந்துக்கு எடுத்த மாதிரி என்னுடைய அம்மாவுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அதுலயுமே வந்துட்டு எல்லாமே நார்மல் அப்படின்னு தான் வந்தது. எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி 15 நாள் வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சிவியர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு தந்தாங்க. ஆனா இவ்வளவு ட்ரை பண்ணியுமே முடியாம ஆகஸ்ட் 13, 2022 வந்துட்டு அவங்க இறந்து போனாங்க. இவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரியான டெத் ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல டியூ டு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கமல்காந்துக்கு ரிப்போர்ட்ல எப்படி வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வந்துச்சு. ஆனா அம்மா விஷயத்துல நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வயசு வந்துட்டு நிறைய ஆகுது, 65க்கு மேல ஆகுது அப்படின்றதுனால உண்மையாலுமே ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு செயலிழந்திருக்கலாம், இது நேச்சர் டெத்தா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆனா இப்ப கமல்காந்துக்கும் அதே மாதிரி ரிப்போர்ட் வருது. அதுக்கு பின்னாடி சில மர்மங்கள் இருக்கிறதுனால அம்மாவுக்கும் இதே தான் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவங்க சொல்றது படி பார்த்தா ஆகஸ்ட் 13 வந்துட்டு இவங்க அம்மா இறந்திருக்காங்க. அதே மாசம் ஆகஸ்ட் 24 வந்துட்டு இவருக்குமே வயிறு வலி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸருக்கு இவங்க அம்மா சரளா தேவியோட டெத் மேலுமே ஒரு சந்தேகம் வருது. இந்த கேஸ் வந்துட்டு முன்னையோட ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த கேஸை மும்பை கிரைம் பிரான்ச் யூனிட் 9க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த கிரைம் பிரான்ச் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட். ரொம்ப வித்தியாசமான கேஸ், காம்ப்ளிகேட்டடான கேஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க எடுத்து பண்ணுவாங்க. இப்ப இந்த கிரைம் பிரான்ச் டீம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா கமல்காந்தோட வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வீட்டுல இருக்க எல்லார்த்திட்டையுமே விசாரிக்கிறாங்க. கமலோடைய ஃப்ரெண்ட்ஸ், கமலோடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லார்த்திட்டையுமே விசாரிக்கிறாங்க. கமலுக்கு வந்துட்டு தொழில் எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா கமல் வந்துட்டு தான் கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய கடைசி லேபரை கூட இவர் திட்டமாட்டாராம். என்னாச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே காமா தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாராம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தொழில எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கமலுடைய 3 சிஸ்டர்ஸ் கிட்ட கமலுக்கு எப்பயுமே கோவம் வந்தது இல்லையா, கடைசி இவர் யார் மேல கோவப்பட்டாரு, எதனாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கறாங்க. இப்போ இந்த சிஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலுக்கும் அவங்களோட ஒய்ஃபான காஜலுக்கும் இடையில எப்போ பாரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் லைஃப்ல ஹாப்பியாலாம் இல்ல. எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அப்படின்ட்டு தான் கமல் வந்துட்டு சுத்திட்டு இருந்தாரு. இதுல காஜல் வந்துட்டு சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர். காரணமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு கோவப்பட்டு சண்டை போடுவாங்களாம். இந்த சண்டை வந்துட்டு கமல் கூட மட்டும் கிடையாது, அம்மாவான சரளா தேவி கூடயுமே இவங்க சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா ஒரு தடவை சண்டை போட்டுட்டு இவங்க வீட்டு விட்டே வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல இருந்த நகை, பணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் வெளியில போனாங்க. இவங்க சண்டை போடுறப்பலாம் நாங்க சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் நிப்போம். ஆனா யார் நீங்க எதுக்கு என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லி எங்களையுமே சண்டை போட்டு அனுப்பிடுவாங்க. மே 2021 வந்துட்டு இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. காஜல் வந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. நாங்க சமாதானம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காஜலோடைய அம்மா வீட்டுக்கு போனோம். ஆனா அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்களை அலோவ் பண்ணல. இப்ப காஜல் வந்துட்டு 5 மாசமா அவங்க அம்மா வீட்டுல தான் இருந்திருக்காங்க. மறுபடியும் அக்டோபர் 2025 மும்பைக்கு வந்திருக்காங்க. வந்த இவங்க கமலோடைய வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வர கிடையாது, அவங்களோட 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு வேற ஒரு வீடு எடுத்து அங்க தங்கி இருந்தாங்க. இப்படி இவங்க மும்பையிலே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கமலோடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அதே அக்டோபர் மாசம் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பணம், நகை, டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. இதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திருக்காங்க. சொல்ல போனா நீ திரும்பி வந்துருமா, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அப்பயும் சமாதானம் பேசியிருக்காங்க. ஆனா காஜல் வந்துட்டு எதுக்குமே கன்வின்ஸ் ஆகல. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஜல் வந்துட்டு அவங்களோட பசங்களை அந்த குடும்பத்தில் இருக்க யாருக்குமே வந்துட்டு காட்டல.
அந்த பசங்களோட பேசுறதுக்கு கூட இவங்க அலோவ் பண்ணல. இதனால இவங்க குடும்பத்தில் இருந்தவங்க அத்தனை பேருமே கமலோடைய பையன் பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இப்ப கமலே வந்துட்டு சண்டை எல்லாத்தையுமே மறந்துட்டு மறுபடியும் வந்து ஒன்னா வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பையன் பொண்ணு. இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே சமாதானப்படுத்தி காஜலை கூப்பிடலாம் அப்படின்றப்பதான் காஜல் ஏற்கனவே மும்பையில தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஒரு வழியா சமாதானம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க சும்மா வர கிடையாது, சில கண்டிஷன்ஸோட தான் வந்தாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு தனி ரூம்ல தான் இருப்பேன், நான் இருக்க ரூமுக்கு கமல்காந்த் வந்துட்டு வரக்கூடாது, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃப்ரீடம் வேணும், நான் எப்ப வேணாலும் வெளியில போவேன், எப்ப வேணாலும் வீட்டுக்கு வருவேன், எங்க போனேன், எங்க இருந்த, யாருகிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கொஸ்டினுமே என்கிட்ட கேட்க கூடாது. அதே மாதிரி எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது, மாசம் மாசம் எனக்கு 2 லட்சம் ரூபா நீங்க தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒருத்தவங்களுடைய நீடுக்கு எதுக்கு ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆனாங்க. இருந்தாலும் குடும்பம் வந்துட்டு ஒன்னா இருக்கணும், எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாள்ல மாறி போயிடும், பக்கத்துல இருந்தா எல்லாருமே சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த காஜல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா தான் சமையல் பண்ணிப்பாங்க. அதுல அவங்க பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் மட்டும்தான் தருவாங்க. கமலும் வேலை விஷயமா வெளியில போயிடுவாரு. இப்படி இருக்கிறப்ப வீட்டுல இருக்கக்கூடிய 65 வயசான அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களே கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கமலுடைய சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களே வந்துட்டு மாத்தி மாத்தி அவங்க அம்மாவுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்துருவாங்களாம். அதே மாதிரி இவங்க வீட்லயுமே வந்துட்டு வேற எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வயசாகுது அப்படின்றதுனால கமலே வந்துட்டு வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிருவாராம். இப்படி எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா காஜலோடைய பிஹேவியர் வந்துட்டு மாறுது. அவங்க கமல் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க அவங்க அம்மாவுக்குமே சேர்த்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா நீங்க யாரும் சமைக்க வேணாம், விட்டுருங்க, இதுக்காக சமைச்சு சமைச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து தந்துட்டு போறீங்க, நானே வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தான் வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி காஜல் மாறினது வந்துட்டு எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தாலும் சரி எப்படியோ ஒன்று காஜல் மாறிட்டாங்கல்ல பரவாயில்ல அப்படின்னு விட்டுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கமலுடைய 3 சிஸ்டர்ஸும் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க. கூடவே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம்குள்ள போனா கூட காஜல் வந்துட்டு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் கடைசி என்னுடைய அம்மாவுக்கும் என்னோட பிரதரான கமலுக்குமே வந்துட்டு சமைச்சு தந்துட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா என்னோட அம்மாவுக்கு ரெகுலரா இவங்க கிளாஸ்ல வந்து பால் தந்துட்டு போவாங்க. கூடவே கரெக்ட் டைமுக்கு மெடிசன்ஸ் எடுத்து தரது, தண்ணி எடுத்து தரது எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை காஜல் வந்துட்டு இவங்க சாப்பாட்டுல இதை கலந்துருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்துட்டு எங்களுக்கு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே போலீஸ் ஆபீசருக்கு காஜல் மேல சந்தேகம் இருந்தது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த சந்தேகம் வந்துட்டு இன்னுமே அதிகமாகுது. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு காஜலுக்கே தெரியாம அவங்களோட ரொட்டீன் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் வந்துட்டு காஜலுடைய கால் ஹிஸ்டரி தான் வந்துட்டு எடுத்து பார்க்கறாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல ஒரே ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் ரிப்பீட்டடா இவங்களுக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நம்பர் யாரோடையதா இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கறாங்க. இப்பதான் இவங்க இதே நம்பர் வந்துட்டு கமலோடைய கால் ஹிஸ்டரியிலும் இருக்கிறத பார்க்கறாங்க. காஜல் வந்துட்டு அவங்களுடைய மொபைல்ல இந்த நம்பரை ஹித்தேஷ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கமலோடைய சிஸ்டர்ஸ்க்கு கால் பண்ணி ஹித்தேஷ் அப்படின்ற பேர்ல உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் ஹித்தேஷ் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. யார் அது அப்படின்னு கேட்டதுக்கு ஹித்தேஷ் வந்து கமலோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா கமலோடைய இந்த கம்பெனிலுமே வந்துட்டு இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க அங்கேயுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் சார் இதை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர்ஸ் கேட்டதுக்கு போலீஸ் ஆபீசர் இல்ல காஜலோடைய மொபைல்ல இந்த ஒரு நபருக்கு அடிக்கடி பேசியிருக்காங்க, அதனாலதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சிஸ்டர்ஸ் வந்துட்டு இல்ல சார் நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, இவங்க 2 பேருமே வந்துட்டு பிரதர்ஸ் மாதிரி. கமல் வந்துட்டு இந்த நபர் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதுவும் போக இந்த ஹித்தேஷ் வந்துட்டு காஜல அண்ணி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அவங்க 2 பேருமே கேஷுவலா எதனாச்சும் பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸும் சரி வேற எதனாச்சும் இவங்க ஃபேமிலியை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் காஜலுடைய மற்ற ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணதுல வாட்ஸ்அப்ல இவங்க 2 பேருமே டெய்லி பண்ணிக்கிட்ட சாட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பர்சனலா போற மாதிரி இருந்திருக்கு. இப்ப உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம காஜலை கூப்பிட்டு விசாரிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 1,
2022 இந்த கிரைம் பிரான்ச் யூனிட் வந்துட்டு காஜலை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கூடவே அந்த ஹிதேஷ்ன்ற நபரையுமே கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க இல்ல. இந்த ஹிதேஷ் வந்துட்டு எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவனுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டீமை வச்சு தேடி இருக்காங்க. எந்த ஒரு தப்புமே பண்ணாம எதுக்காக இந்த நபர் வந்துட்டு தலைமறைவாகணும் அப்படின்னா இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்றது போலீஸ்க்கு தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர் காஜல் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி விசாரிச்ச அந்த சமயத்துல தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க, எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் சடனா நீங்களும் ஹிதேஷும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும், நீங்க மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே காஜலுடைய முகமே வந்துட்டு மாறுது. காஜலுக்கு வந்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. மேற்கொண்டு விசாரிச்சதுல இவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிதேஷ் வந்துட்டு கமலுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இந்த வீட்டுக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு நபர். அடிக்கடி இந்த நபர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. இவர் ரொம்பவே ஜாலியா பேசுவாரு. வாரத்துக்கு 2 தடவையாச்சும் இவர் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்படிதான் நான் ஹிதேஷ் கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிச்சேன். ஹிதேஷ் ஆரம்பத்துல என்ன அண்ணி அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தான். ஆனா நாட்கள் போக போக நாங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா பேசி பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜலுக்கு வந்துட்டு கமல் கூட சண்டை இருந்த அந்த சமயத்தெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற முறையில இந்த ஹிதேஷ் கிட்ட வந்துட்டு இவங்களுக்குள்ள போடுற அந்த சண்டையை பத்திலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்களாம். இப்படியே காஜல் வந்துட்டு டெய்லியும் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, அவங்க டெய்லி பண்ற அவங்களோட டெய்லி ரொட்டீன் எல்லாத்த பத்தியுமே ஹிதேஷ் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. ஹிதேஷ் கூட ஒரு நல்ல எமோஷனல் பாண்ட் இருந்திருக்கு. இப்படி இருந்த இந்த சமயத்துல தான் திடீர்னு ஒரு நாள் ஹிதேஷ் வந்து நான் உங்களை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸ்டார்டிங்ல இதை கேட்ட காஜலுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன நீ பேசிட்டு இருக்க பைத்தியமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தானே பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல காஜலுக்கும் ஹிதேஷ் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு தெரியல. அவங்களுக்கும் கமலுக்கும் நடந்த அந்த சண்டையில கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஹிதேஷ் பக்கம் வராங்க. அப்பப்போ பேசிட்டு இருந்த இவங்க டெய்லி கால்ஸ், டெய்லி வாட்ஸ்அப் சாட்ஸ், அடிக்கடி மீட்டிங் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வீட்டுல ஆள் இல்லாத அந்த சமயங்கள்ல காஜல் வந்துட்டு ஹிதேஷை வீட்டுக்கே வர வைப்பாங்களாம். இப்படிதான் ஒரு தடவை கமல் வந்துட்டு மீட்டிங் விஷயமா வெளியில போறாரு. இவரு மீட்டிங்க்கு போயிருக்காரு, இன்னைக்கு திரும்பி வரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காஜல் வந்து இந்த ஹிதேஷை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு கமல் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த மீட்டிங் வந்துட்டு கேன்சல் ஆயிடுது. கமல் வீட்டுக்கு திரும்பி வராரு. இப்படி வீட்டுக்கு வந்தப்ப அவரோட வீடு வந்து பாத்தீங்கன்னா உள்தாழ்பால் போட்டிருந்திருக்கு. இவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கதவை தட்டணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காஜல் வந்துட்டு டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துவா. அதுக்கு நம்ம பின் வழியாவே போயிடலாம், பின்னாடி கேட்டு திறந்திருந்தது அப்படின்னு சொன்னா அது வழியாவே வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி கமல் அந்த வீட்டுடைய பின் வழியா போறாரு. போனப்ப அந்த கேட்டு வந்துட்டு ஓப்பன்ல தான் இருந்திருக்கு. இதனால இவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்படி இவர் வீட்டுக்குள்ள போனப்ப காஜல் அப்புறம் ஹிதேஷ் இவங்க 2 பேருமே ரூம்ல தப்பா இருக்கிறத இவர் பாத்துறாரு. இதை பார்த்த இவரால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இவர் அப்படி நொறுங்கி போயிடுறாரு. ஏன்னா ஒரு பக்கம் இவரோட ஒய்ஃப், இன்னொரு பக்கம் சின்ன வயசுல இருந்து இவர் கூட பழகுன இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதனால ரொம்பவே டென்ஷனான கமல் வந்துட்டு ஹிதேஷ் பிடிச்ச அதே இடத்துல அடின்னு அடிச்சு அந்த இடத்த விட்டு விரட்டி விடுறாரு. இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு நீங்க பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. இந்த சண்டையில ஒரு கட்டத்துல கமல் வந்துட்டு உன்னை நான் சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாரு. இதை பார்த்த காஜலுக்கு வந்துட்டு பயமா இருக்கு. எங்க கமல் வெளியில போயிட்டு இந்த விஷயத்த சொன்னா நம்ம மானமே போயிருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுல காஜல் வந்துட்டு டைரக்டா கமல் கிட்ட போயிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா கமல் வந்துட்டு தந்திருப்பாரு. காஜல் இந்த சமயத்துல கிரிமினலா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஆனா கமல் கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு, அவரோட கம்பெனியில ஊறுபட்ட பணம் இருக்கு. அதனால காஜல் வந்துட்டு அந்த கம்பெனி சொத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர்த்தோட ஷேர் ஹோல்டிங்ல இருக்கு. ஒன்னு கமலோட ஒய்ஃபான இந்த காஜல், இன்னொன்னு கமலோடைய அம்மாவான சரளா தேவியோட பேர்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா சரளாவுடைய பேர்லயும் இவரோட பேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம இதை பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மொத்த காசுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காஜல் நினைச்சிருக்காங்க. இதுக்காக இவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ணலாம் அப்படின்ற முடிவையுமே வந்துட்டு எடுக்கிறாங்க. இவங்க எடுத்த இந்த முடிவை வந்துட்டு ஹிதேஷ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஹிதேஷும் நீ சொல்றதுதான் கரெக்ட், இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பணம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா பண்ற இந்த கொலையை வந்துட்டு வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த ஹிதேஷ் வந்துட்டு எப்படி எல்லாம் கொலை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சே வந்து பண்ணியிருக்கான்.
இப்படி இவன் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த 2 கெமிக்கல் மாட்டுது. இந்த 2 கெமிக்கலையும் எந்த விதமான டெஸ்ட்லையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் இந்த சமயம் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது. இதுக்காக ஹிதேஷ் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்காக ஒரு கம்பெனியை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கான். இப்படி ஃபேக்கான கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இவன் இங்கிருந்து ஃபாரினுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கான். அந்த ஃபாரின் கெமிக்கல் கம்பெனி கிட்ட இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தெர்மாமீட்டர் மாதிரியான நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக எங்களுக்கு கெமிக்கல்ஸ் நிறைய தேவைப்படுது. உங்கள் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி உங்களோட கெமிக்கல்ஸை நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸோடைய சாம்பிள்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஃபாரின்ல இருக்க அந்த கெமிக்கல் கம்பெனி என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. பொதுவாகவே யாருமே எடுத்தவங்க ஒருத்தம் அப்படின்னு சொல்லி எதுவுமே வாங்க மாட்டாங்க. சாம்பிள் வாங்கிட்டு லேப் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் ஒத்துப்பாங்க. சரி அந்த மாதிரி தான் கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கம்பெனியும் இவன் கேட்ட அந்த கெமிக்கல் சாம்பிள்ஸ் எல்லாம் இவனுடைய அந்த கம்பெனி நேம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கெமிக்கலும் ஹிதேஷ்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ இவன் இந்த 2 கெமிக்கலும் எடுத்துட்டு போயிட்டு காஜல் கிட்ட கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு போடணும் எவ்வளவு போடணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது எடுத்துட்டு போன காஜல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து சாப்பாட்டில் கலந்து தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆனால் ஒருவேளை சாப்பாட்டில் கலந்து தந்து நம்ம பசங்க யாராச்சும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இவங்களோட சாப்பாட்டில் கலந்து தரது. கமலோடைய அம்மாவுக்கு வந்துட்டு வழக்கமா இவங்க சூடா வந்து பால் கொண்டு போயிட்டு தருவாங்க. இப்படி தர்றப்பெல்லாம் இவங்க ரெகுலரா அதுல கலந்து தந்திருக்காங்க. இப்ப கமல் அப்புறம் அவங்க அம்மாவான சரளா தேவி இவங்க 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் தான் இவங்க கலந்து தந்திருக்காங்க. ஆனா கமலுடைய அம்மா சரளா தேவிக்கு வயசாகுது 65க்கு மேல ஆகுது அப்படின்றதுனால உடனடியாவே அவங்களுக்கு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனாலதான் முதல்ல சரளா தேவிக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனதுக்கு அப்புறம் தான் கமலுக்கு வந்துட்டு சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா காஜல் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஹிதேஷோடைய ஃபோன் நம்பர் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி அவனையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனுடைய மொபைல் சர்ச் ஹிஸ்டரி லேப்டாப் சர்ச் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுல அந்த கெமிக்கல் 1 நேமை போட்டு கிட்டத்தட்ட 105 தடவை சர்ச் பண்ணியிருக்கான். அந்த கெமிக்கல் 2 பேரை போட்டு 156 டைம்ஸ் வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட வாட்ஸ்அப் சாட்ஸுமே வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்குது. அதுல கமல் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். ஹாஸ்பிட்டல்லே அவனுக்கு கலந்து தந்து சாகடிக்கலாமா அப்படின்ற மாதிரிமே இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த பிளானை இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியில இருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கமல் இவங்களை ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமா கோவம் வந்து 2 பேர்த்திட்டையுமே சண்டை போட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பினாரு. கிளம்பினதுக்கு அப்புறம் இவங்களுமே வந்துட்டு கோவத்துல கிளம்புற மாதிரி அவங்களோட பசங்களை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பினாங்க. திரும்ப அவங்க மும்பைக்கு வந்தப்பே இந்த பிளானோட தான் வந்திருக்காங்க. ஆனா எடுத்த உடனே வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சந்தேகம் வரும் அப்படிங்கறதுனால அங்கேயே வந்துட்டு வேற ஒரு இடத்துல தங்கி இருந்து அங்கிருந்து நகை எடுக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து மறுபடியும் இவங்க சமாதானப்படுத்துறப்ப டக்குன்னு கன்வின்ஸ் ஆன மாதிரி காட்டிக்காம எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்துட்டு அவங்களோட மைண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல் பிளான்ட். போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமான சிசிடிவி ஃபுட்டேஜஸ்மே வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காஜல் தனியா ரெண்டுக்கு வீடு எடுத்திருந்த அந்த வீட்டுக்கு அடிக்கடி ஹிதேஷ் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுக்கான எவிடன்ஸுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. February 27, 2023 போலீஸ் ஆபீசர்ஸ் 1365 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னுமே இவங்களுக்கான தண்டனையை கொடுக்கல. இவங்க 2 பேரும் ஜெயில இருந்த அந்த சமயத்துல மே 2022 காஜல் வந்துட்டு பெயிலுக்காக ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனா கோர்ட் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஆனா செப்டம்பர் 18, 2024 காஜல் வந்துட்டு மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சமயம் அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க வெளியில தான் இருக்காங்க. இந்த மாதிரி ரீசன் சொல்லி இந்த பெயில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. வெளியில இவங்களோட பொண்ணு பையன் 2 பேருமே தனியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பல ரீசன்களை சொல்லி இந்த பெயில வாங்கியிருக்காங்க. ஆனா ஹிதேஷ் இன்னுமே ஜெயில தான் இருக்கான். அதுவும் போக இவங்க 2 பேருக்கு மேலேயுமே ஒரு கொலைக்கான கேஸ் மட்டும்தான் இருக்கு. இவங்க அம்மா சரளா தேவி வந்துட்டு எப்படி இறந்தாங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதனால அவங்கள வச்சு எதையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு கொலைக்கான கேஸ் மட்டும்தான் இவங்க மேல சார்ஜா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க சுயநலத்தினால மட்டுமே வந்துட்டு இத்தனையுமே பண்ணியிருக்காங்க. காஜல் அவங்களுக்கு சொத்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனையுமே பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் காஜல் அவங்க ஹஸ்பண்டான கமலுக்கு பண்ணது ஒரு துரோகம். ஆனா அவருடைய குழந்தைங்களுக்காக அந்த துரோகத்தை கூட இவர் மன்னிச்சு விட்டுட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல காஜல் தான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட். ஹிதேஷ் வந்துட்டு ஒரு டூலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே தெளிவா புரியுது. இதுல ஹிதேஷ் வந்துட்டு காஜல் மேல இருந்த ஆசையினாலே
காரணத்தினாலையும் அந்த சொத்து மேல இருந்த ஆசையினாலையும் இதுக்கு உடன் போயிருக்கான். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.